அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தி வினர் சீசன் 4 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் பானதுரையை சேர்ந்த நுஸ்ரத் பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பானதுரையிலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? போன வருஷத்துல தான் பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாஷா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சி பிறகு தான் நான் உண்மையிலே தர்ஜுமா படிக்க ஸ்டார்ட் ஆனது. அது பிறகு தான் எனக்கு ஒரு இது படிக்கணும் இஸ்லாத்தன்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. சரி, நுஸ்ரத் பானு எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிய விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ தி வினர், திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் பானதுரையை சேர்ந்த நுஸ்ரத் பானு இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சீர அறிமுகம். எனது பெயர் நுஸ்ரத் பானு, நான் பாணந்துறையிலிருந்து வரேன். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான விடைகளை கம்ப்யூட்டர் அகற்றி 2 விடைகளை மட்டும் தந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்யும். இதை இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். உலக நெருப்பை விட நரக நெருப்பு எத்தனை மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது? ஏ 40 மடங்கு, பி 69 மடங்கு, சி 79 மடங்கு, டி 100 மடங்கு. 79 மடங்கு. 79 மடங்கு கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? 70 மடங்குன்னு தான் படிச்சிக்கு. 69 கன்ஃபார்மா? லோக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர் பி 69 மடங்கு. உலக நெருப்பை விட நரக நெருப்பு எத்தனை மடங்கு என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் படித்த வீட்டில் 70 மடங்கு இந்த உலக நெருப்பை விட மறுமையிட நெருப்பு அதிகமாகிக்கும் சொல்லி படிச்சிக்கு. இந்த 69 கொஞ்சம் டவுட்டாக. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நரக நெருப்பு 70 மடங்கில் ஒரு பங்கு தான் உலக நெருப்பில் இருக்குது. அப்போ இந்த உலகத்தை நெருப்பை விட 69 மடங்கு மேம்படுத்தப்பட்டு இருக்குது. நெருப்பை வந்து 70 மடங்காக பிரிச்சேன்னு சொன்னால் நரக நெருப்பு வந்து 70 மடங்கு இருக்கும். அதில் 1 மடங்கு தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்குது. அப்போ இந்த உலக நெருப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுற நேரத்தில் இதே மாதிரி 69 மடங்கு மேம்படுத்தப்பட்டு தான் நரக நெருப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நிலையை பற்றி தான் இஸ்லாம் வந்து நமக்கு கடுமையாக சொல்லி காட்டுகின்றது. அதனால் ஒரு போதும் நரகத்துக்கு செல்வதற்கு பார்க்காதீங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றது. சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இன்னும் 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். 2 லைஃப் ஆப்ஷன்ஸ்களும் உங்களோட கையில் இருக்குது. சரி, இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். மரணித்து 8 ஆண்டுகளுக்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜனாசா தொழுகை நடத்தியது யாருக்கு? ஏ பத்ர் ஷஹீத்களுக்கு, பி உஹத் ஷஹீத்களுக்கு, சி நஜ்ஜாசி மன்னருக்கு, டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. பத்ர் ஷஹீத்களுக்கு. பத்ர் ஷஹீத்களுக்கு கன்ஃபார்ம்டாக லோக் செய்யலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லைஃப் ஆப்ஷன் பத்ர் ஷஹீத்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க. அதில் 50-50 மட்டும் கால் ஃப்ரெண்டும் கையில் இருக்குது. பத்ர் ஷஹீத்களுக்கு 50-50 ஆப்ஷன் எடுத்தால் 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் ஆகட்டும். கால் ஃப்ரெண்ட் எடுத்தால் உங்களுக்கு நண்பர்கள்ட்ட ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 50-50 ஆப்ஷன் எடுத்துங்க. கம்ப்யூட்டர் நுஸ்ரத் பானு 50-50 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். உஹது ஷஹீத்களுக்கு கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் லாக் தி ஆன்சர் பி உஹது ஷஹீத்களுக்கு. ஜனாதா தொழுகைனா நாங்கள் எப்படி நடத்துவோம்? மரணித்து அடக்கம் செய்வதற்கு முன்னாடி நடத்துவோம். ஆனால் மரணித்து அடக்கமும் செஞ்சு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூல்லா தொழுவிக்கிறாங்க. அது நீங்கள் உஹது ஷஹீத்களுக்கு சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படித்தேன். என்ன படிச்சிருக்கிறீங்க? படித்து இப்படி பத்ர் சஹாபாக்களை பற்றியும் நிறைய படிச்சிக்கு, கேள்விப்பட்டிக்கு. ஆனால் கொஞ்சம் டவுட்டாக தான் ஐக்கி உஹது ஷஹீதாக்கள் மட்டும் தான் நினைக்கிறேன். நல்லா பார்ப்போம். சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். உஹது ஷஹீத்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தொழுகை நடத்தினாங்க. அந்த மரணித்த நேரத்தில் வந்து தொழுகை நடத்தலை. மரணித்து அடக்கமெல்லாம் செய்யப்பட்ட பிறகு ரசூல்லா வந்து மரணிக்கின்றான், ரசூல்லா மரணிக்கின்றான் இருக்குது.
ஓது நடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போயிட்டு ஓதுல கொல்லப்பட்டவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அந்த ஜனாசா தொழுகை ரசூலோடைய மரணத்தை நெருங்கிட்டாங்க, ரசூலா இந்த உலகத்தை விட்டு போகிறாங்கன்றதை குறிக்கிற விதமாக இருந்தது என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சரி, 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாதது எது? ஏ குர்ஆனை தொடுவது, பி தொழுவது, சி குர்ஆன் ஓதுவது, டி மேல் குறிப்பிட்ட 3. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாதது எது? தொழுவது. லோக் செய்யலாம். கம்பி லோக் தி ஆன்சர் பி தொழுவது. கன்ஃபார்மா தொழுவது தான். ஓ, ஏன்னா வந்து குர்ஆனை ஓதேலும், குர்ஆனை ஓதேலும் தான் செல்லிக்கு. நான் போன மாதம்தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், குர்ஆன் தொடக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நாங்களும் நினச்சிட்டு இருந்தேன். போன மாதம்தான் பார்த்தது குர்ஆனை தொடையிலும். ஏன்னா வந்து அது முந்தி லவ்வுல் மஹ்மூலில் தான் இருந்தது, அதைத்தான் செல்லிக்கு சங்கை மிக ஏடுண்டு. இது வந்து நபி மௌத்தானத்து பிறகுதான் இந்த குர்ஆன் சிலை ஒன்றே வந்தது, நூலுரு வந்தது. அதால் குர்ஆனை தொடையெல்லாம் இந்த சிலை தான் நான் படித்து தெரிஞ்சுக்கு. தொழுவது தான் அப்போ இருந்து தொழுவது ஹராம்னு சொல்லி. சரி, ஆன்சர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நோன்பு நோக்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து அதை என்ன செய்யணும்? ரமலானுக்கு பிறகு அவங்க வந்து அதை வந்து கலா செய்ய வேண்டும், அதை வந்து மறுபடியும் நோக்க வேண்டும். அடுத்த ரமலானுக்கு முன்னாடி ஷாபான் மாதத்திலேயே ரசூலுடைய மனைவிமார்கள் ஈடுபட்ட நோன்பை வந்து கலா செய்வார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது. இல்லை இந்த வருஷத்துக்கு தான் பிடிக்கணும் இப்படி சொல்லி இஸ்லாம் சொல்லலை. ஆனாலும் மரணம்ன்றது வந்து நமக்கு வந்து எப்போ வரும்னு தெரியாது. அதனால் வெகு சுருக்காக நாங்கள் இதாகணும். அப்போ ரமலான் மாதத்தில் நோன்பு விடப்பட்டுச்சுன்னு சொன்னால் மாதவிடாய் பெண்கள் எப்படியாவது அடுத்த ரமலான் முன்னாடி சரி, அதுக்கு முன்னாடி சரி நம்ம அதை வந்து பிடிக்கிறதுக்கு பார்க்கணும். குர்ஆனை பொறுத்த வரையில் வந்து நம்முடைய சமுதாயம் அப்படி தான் விளங்கி இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை பிடிக்கக்கூடாது மாதவிடாய் காலத்துலன்னு சொல்லி அது தீட்டு நம்ம சுத்தம் இல்லை அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து ஒரு போதும் அப்படி சொல்லவில்லை. ஏன்னால் குர்ஆன்ன்றது வந்து ஒளி தான். தும்முற நேரத்தில் வந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, குர்ஆனில் உள்ள வார்த்தை தான். அப்போ பிஸ்மில்லான்னு சொல்லி தின்றீங்க, இது குர்ஆன் தான். அப்போ குர்ஆன்ன்றது வந்து ஒளி வடிவத்தில் வந்ததுனால குர்ஆனை பிடிக்கும்போது ஒளிவெடுக்கணும் இப்படியாப்பட்ட சரத்துகள் வந்து இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. அதனால் வந்து மாதவிடாய் பெண்கள் வந்து தாராளமாக குர்ஆனை ஓதலாம், குர்ஆனை தொடலாம். ஏன்னா குர்ஆன்ன்றது வந்து இந்த புத்தகம் வடிவத்தில்ன்றது வந்து இல்லை. ரசூலுடைய காலத்தில் வந்து எழுதப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிற நேரத்தை கூட அல்லாஹ் சொல்கிறான் வந்து என்னென்னு சொன்னால், கல்வியாளர்களுடைய உள்ளத்தில் நான் வந்து குர்ஆனை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறான். அந்த மனநமிடக்கூடியவர்கள். அப்போ குர்ஆன்ன்றது இந்த வார்த்தை தானே தவிர இந்த எழுத்து இல்லைன்றதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் இப்போ ஒரு புக் வடிவத்தில் குர்ஆன் இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி ஒரு காலத்தில் வந்து சிடி வடிவத்தில் வந்துச்சு. இப்போ சிடியும் குர்ஆன் தான். இப்போ நம்ம ஒளிவெடுத்து தான் சிடியை பிடிக்கணுமா? மாட்டோமே. அதை நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதே போல் வந்து இப்போ ஃபோனில் ஆப் மூலமாக வந்துடும். இப்போ ஃபோனும் குர்ஆன் தான். இப்போ நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஃபோனும் குர்ஆன் தான். என் கையில் குர்ஆன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஒளிவெடுத்து தான் ஃபோனை பிடிக்கணும். மாதவிடாய் காலத்தில் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லாட்டி எப்போ டிலீட் பண்ணிடணும். என்ன விலையை கொள்ளணும்னு சொன்னால் குர்ஆன்ன்றது வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் குர்ஆன். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், இதை வந்து சுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள்னு சொல்கிறான். அது என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 2-3 வசனங்களுக்கு பின்னாடி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து லவ்வுல் மஹ்ஃபூலை பற்றி பேசுகிறான், அந்த ஏடை பற்றி பேசுகிறான். அதில் வந்து இந்த குர்ஆன் வந்து பதிவிட செய்யப்பட்டிருக்குதுன்னு எல்லாம் பேசுகிறான். அதை வந்து சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தான் கொடுப்பார்கள்னு சொன்னால் வானவர்கள் தான் தொடுவார்கள்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் மக்கள் ரசூலா வந்து இது குர்ஆன் அல்லாஹ் வந்து வேதம்னு சொல்கிற நேரத்தில் மக்கள் என்ன சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இவருக்கு வந்து வானவர்கள் வந்து சொல்லலை, சைத்தான் தான் வந்து காதில் ஊதுறான் சொல்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், இதை வந்து பரிசுத்தமானவர்கள் வானவர்கள் மட்டும்தான் தீண்ட முடியும்ன்றதை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது வந்து வானவர்களை குறிக்கக்கூடிய விஷயம்ன்றதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் டைம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 லைஃப் டைம் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். இன்னும் 7 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாயும், இன்னும் 12 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 50000 ரூபாயும் ஒரு ஃபிக்ஸ் மணி கையில் கிடைக்கும். ஒரு லைஃப் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. சரி, 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ரமலான் மாதத்தில் இருக்கிறீங்க. ரமலான் மாதத்துலேயும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் விளங்குது? நேரத்துக்கு தொழுது படுறது இல்லை. ரமலான் இல்லாத மாதத்தால் தொழுகிறேன், ஆனால் கொஞ்சம் டைமுக்கு தொழுது படலை. இப்போ இதுண்டா டைமுக்கு பாங்க சொல்கிறத எதிர்பார்த்து டைமே தொழுது படுறேன். தர்ஜுமா கலை ஓதி படுறேன். தர்ஜுமா வந்து நான் எப்படியுமே போன வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி போன ரமலான்லேருந்து இந்த வின்னர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு போகிறோம் ஓதினேன். அதை அப்படியே டிரெக்டாகவே எடுத்துகிட்டு வர இன்ஷால்லா போய் மோதி கொண்டு தான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கு. சரி, குர்ஆனை தர்ஜுமா ஃபுல்லாக வாசிச்சிருக்கீங்களா? இல்லை,
ஒரு 15 வரைக்கும் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதை முழுதாக வாசிக்க அல்லாஹ் ரப்பல் துணை புரிய வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. நாலாவது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவது யார்? ஏ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சி உயிரை கைப்பற்றும் மலக்கு, டி சூர் ஊதும் மலக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஏ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கன்ஃபார்மா? இஸ்ராயில் சந்ததின்னு சொல்கிறது வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உயிரை கைப்பற்றும் மலக்கும் இஸ்ராயில் தான். இதில் வந்து சந்ததியை கேட்குறதா? இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவது யார்? குர்ஆன்ல அல்லாஹ் இஸ்ராயில் சொல்கிறது யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பக்ஸலாம் கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க. இஸ்ராயில் சந்ததின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் சொல்கிறதா படிச்சுக்கு. உயிரை கைப்பற்ற மலக்கும் இஸ்ராயில் தான். அதில் கொஞ்சம் குழப்பம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ த வினர். திறமைக்கு முதலிடம். இன்று நம்முடன் பானதுரையை சேர்ந்த நுஸ்ரத் பானு அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 4வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆனில் இஸ்ராயில் சொல்கிறது யாரை என்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ராயில் திருமறையில் சொல்லி காட்டுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடியது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தௌராத் வேதம் வருவதற்கு முன்னாடி இஸ்ராயில் வந்து எதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எதை ஹராமாக்கி கொண்டிருந்தாரோ அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தது பனு இஸ்ராயலர்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த இஸ்ராயலின் வந்ததுன்றதுக்கு வந்து பைபிளில் சில வரலாறுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ராயல்னு சொல்லி பேர் இருந்தது என்பதை நமக்கு வந்து பார்க்க முடிகின்றது. உயிரை கைப்பற்றும் மலக்கு வந்து இஸ்ராயல்னு சொல்லி சொல்கிறதுன்னு சொன்னீங்க. அப்படி வந்து ஒரு மலக்கு இல்லை. இஸ்ராயலில் ஒரு மலக்கு வந்து குர்ஆன்லையும் நீங்கள் பார்க்க முடியாது, ஹதீஸ்லேயும் வந்து பார்க்க முடியாது. இஸ்ராஃபீல் மலக்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மாலிக்ன்ற ஒரு மலக்கை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி எல்லாம் பேசுகிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி எல்லாம் திருமறையில் பேசுகிறான். இஸ்ராயில்னு சொல்லி ஒரு மலக்கை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால் இஸ்ராயில்னு ஒரு மலக்கை பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் ஒருபோதும் சொல்லி இல்லை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் எனக்குன்னு ஒரு மலக்கை வச்சிருக்கிறான், உங்களுக்குன்னு ஒரு மலக்கை வச்சிருக்கிறான். இவர் தான் உயிரை கைப்பற்றுவார். அவருடைய வேலை என்னை உசுரை கைப்பற்ற வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்துட்டு என்னை டைம் கவர் உசுரை எடுத்துகிட்டு போய் வரைக்கும் அவருக்கு வேலை. என்ன எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் சொல்கிறான் வந்து உங்களுக்கென்று நியமித்த மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அதே போல் அல்லாஹ் வந்து ருசுலுனான்னு சொல்லி பன்மையாக பேசுகிறான். பல பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒத்தத்தர் இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ருசுலுனா பன்மையாக கூட எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இஸ்ராயலில் ஒரு மலக்கு வந்து ஒருபோதும் இல்லை. இதுவும் அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டக்கூடிய ஒரு பாவத்தை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம், சமுதாயமாகவே செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளில் கூட புத்தகங்களில் கூட இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதான் முக்கியமான மலக்குகள் அவங்களுடைய டியூட்டிஸ்னு சொல்கிற நேரத்தில் இஸ்ராயலில் ஒரு மலக்கை போட்டு இவர் வந்து உயிரை கைப்பற்றும் மாணவர்னு சொல்கிறாரு. அதற்கு எந்த வித சான்றும் இல்லை. இது வந்து கடுமையான ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லாதது ஒன்று நம்ம சொல்கிறோம், ரசூல்லா சொல்லாத ஒன்று சொல்கிறோம். இப்படி ஒரு மலக்கு ஈக்கிறாரா இல்லையான்னு கூட இல்லை, நமக்கு தெரியும் இஸ்ராயலில் ஒரு மலக்கு தான் உசுரை கைப்பற்றாருன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இஸ்ராயலில் ஒரு மலக்கு வந்து அல்லாஹ்வோட தூதரும் சொல்லி தரதில்லை. சரி, 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் ஒரு கையில் பேலன்ஸ் இருக்குது. 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி, ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி 4 கேள்வி மட்டும் வந்துட்டீங்க. 5வது கேள்வியில் இருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கான்ஃபிடென்ட்டாக ஈக்கி இருந்தாலும் பிறகு என்ன கேள்வி வரும் ஒரு 10 கேள்வி வரைக்கும் சரி போகணும் அந்த சொல்லி ஒரு ஆசையில் தான் ஈக்கி. சரி, இன்ஷா அல்லாஹ். 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். அல்லாஹும்ம பாயிது பைனி வபைனல் ஹதாயாய என்று ஆரம்பிக்கும் துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ வாகனத்தில் போகும்போது, பி தொழுகையில் தக்பீருக்கு பிறகு, சி உயரமான இடத்தில் ஏறும்போது, டி கிரகணம் ஏற்படும் போது. அல்லாஹும்ம பாயிது பைனி வபைனல் ஹதாயாய கமா பஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயாய கமா யுனக்கஸ்ஸபா பில்மின தானசி அல்லாஹும்ம ஹஸில் ஹதாயா பில் மாயி வசல்ஜி வல் பரத் என்று சொல்லக்கூடிய துவா. வாகனத்தில் போகும்போது வரல, உயரமான இடத்தில் ஏறும்போது அப்படி இல்லாட்டி கிரகணம் ஏற்படும் போதுன்னு. உயரமான இடத்தில் ஏறும்போது கன்ஃபார்மா லைஃப் லைன் ஆப்ஷன் வேண்டாம் யூஸ் பண்ண முடியும். கன்ஃபார்ம் உயரமான கன்ஃபார்ம்
லைஃப் லைன் போக தேவையில்லை. தேவையில்லை. டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் லைஃப் லைன் போகலாம். இல்லை, உயரமான இடத்தில் இருந்தது. கன்ஃபார்ம் லொக் பண்ணலாம். லைஃப் லைன் தேவையில்லை. 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 கமில் லொக் தி ஆன்சர் சி. உயரமான இடத்தில் ஏறும்போது துவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் பாயித் பைனி வபைனல் ஹதாயா. கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ எப்படி சொல்கிறீங்க உயரமான இடத்தில் தான்? கிரகணம் என்றால் வந்து இந்த துவா இல்லை. வாகனத்தில் போகும்போது சுபானல்லது சஹர்லனா அப்படி. தொழுகையில் தக்பீருக்கு பிறகும் துவா இல்லை. தக்பீருக்கு பிறகு தொழுகை தக்பீருக்கு பிறகு துவா இல்லையா? தக்பீருக்கு பிறகு வஜ்ஜாத்து ஓதுறது. வஜ்ஜாத்தும் ஒரு துவா தான். ஓ, வஜ்ஜாத்து தான் தொழுகையில் வருது. டவுட்டில் சொன்னீங்களா இல்லாட்டி கன்ஃபார்மாக சொன்னீங்க? டவுட்டில் தான். டவுட்டில் சொன்னால் உங்களுக்கு லைஃப் ஆப்ஷன் கையில் இருந்துச்சு. ஏன் யூஸ் பண்ணலை? பார்க்க 5 பிறகு பார்க்க முடியாது இருந்து. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். தொழுகையில் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு, தக்பீர் தஹரீமாக்கு பிறகு வரக்கூடிய ஒரு துவா தான் அல்லாஹ் பாயித் பைனி வபினல் ஹதாயா கமா பாத பைனி மஷ்ரிக மர்பி அல்லாஹ் கிரிமினல் ஹதாயா என்று சொல்லக்கூடிய துவா. ரசூலுல்லாஹ் இதை தான் ஓதுவாங்க. வஜ்ஜாவுத் வஜ்ஜியம் ஓதுவாங்க. அல்லாஹ் பாயித் பைனி வபினல் ஹதாயா என்ற துவாவை வந்து ரசூல் ஓதினார்கள் என்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. தக்பீருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஃபாத்தியா தக்பீர் தஹரீமாக்கு பிறகும் சூரத்துல் ஃபாத்தியாக்கும் இடையில நீங்கள் என்னமோ ஓதுறீங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா ரசூலா வாயாசிக்கிறது அந்த தாடியில் வந்து விளங்கும், மூஞ்சி வந்து பாவனை இது விளங்குறதுனால சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்னமோ ஓதுறீங்க, அது என்ன ஓதுறேன்னு கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த துவாவை. அல்லாஹ் பாயித் பைனி வபினல் ஹதாயா கமா பாத பைனி மஷ்ரிகி வல் மஹ்ரிபி. இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, இந்த தூரப்படுத்த என்னையும் என்னுடைய பாவத்திலிருந்து தூரப்படுத்தி எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிழக்குக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை போல தூரப்படுத்து, என்னுடைய பாவங்களை மன்னி. அதே போல் வந்து என்னுடைய பாவங்களை வந்து வசல்ஜி வல்பர இந்த தண்ணீரை கொண்டு பனிக்கட்டியை கொண்டு சுத்தம் செய்கிறவா இப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆழமான நல்ல பிரார்த்தனை வந்து இந்த பிரார்த்தனை. தொழுகையில் வந்து தக்பீர் கட்டிய பிறகு இதை வந்து நான் விளக்கம் தெரிந்து ஓத வேண்டும். ஓதுற நேரத்தில் நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். ஏன்னா தொழுகைன்றது அல்லாஹ்வுடைய நாங்கள் டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம்ன்றதுனால இதை நம்ம விளங்கி உணர்ந்து அந்த நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்ம அந்த பிரார்த்தனை கேட்குற நேரத்தில் நம்முடைய கண்முன்னுக்கு வர்ற மாதிரிக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் அல்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு லைஃப் ஆப்ஷன் அவங்கள கையில் இருந்துச்சு. அவங்களுக்கு 2-3 டிப்ஸ் சொன்னேன், யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணலை. என்ன நினைக்கிறீங்க? இந்த துவானா கேள்விப்பட்டதே இல்லை. தொழுகையிலேயும் வந்து நான் வஜ்ஜாத்து மட்டும்தான் உண்மையிலே ஓதுறது. இந்த துவா ஒன்று இல்லை. உயரமான இடத்தில் ஏறும்போது ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. அதுதான் உயரமான இடத்துல ஏறும்போது வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். உயரமான இடத்துலேருந்து கீழே இறங்குற இடத்துல சுபஹான் அல்லாஹ்னு சொல்லி ரசூலா கற்று வந்து இருக்கிறாங்க. சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்றது தான் ரொம்ப முக்கியம். அழகான முறையில் விளையாடினீங்க. பல விடயங்கள் படிச்சுட்டு வந்தேன், ஆனால் இப்படி ஒன்று படிக்க. சரிங்க, கட்டுறது வந்து வீணாக போகாது. இந்த போட்டிக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய கட்டுறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த கல்வி. இந்த போட்டி கூட அதற்காகத்தான். மக்களுக்கு வந்து மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், அதை அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை கூட நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதனால் கட்டுறது எப்போதும் வீணாக போகாது. இந்த நிகழ்ச்சி என்பது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இதை வந்து நிறைவேற்றுவது மூலமாக தான் நீங்கள் கட்டுறது வந்து பயனளிக்குமா இல்லைன்றது வந்து உங்களுக்கு இருக்கும். கட்டுறது வந்து வீணாக போகாது. 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு பார்க்க வேண்டும். சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. பல விஷயங்கள் படித்திருக்கின்றீர்கள். உங்களால் பல பேரும் வந்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது? மாஷா அல்லாஹ், சந்தோஷம்தான். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னு தான் போன வருஷத்துலேருந்தே ஒரு ஆசை. கொஞ்சம் கவலையாகி இந்த நிகழ்ச்சி தொடரணும்னு தான் ஒரு ஆசையில் வந்தது. எல்லாரோட ஏற்பாடு நீ அப்படி அதான். சரி, வெற்றியோ தோல்வியோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தான் முக்கியம். இந்த கலந்து கொண்டதற்காக சர்டிஃபிகேட் இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் அட்ரஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது த வினர் சீசன் 4.